Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்பவே சிம்பிளான ஒரு பீட் வர்க் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நேத்து பாத்தீங்க அப்படினா நம்ம மைக்ரோ பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு neck டிசைன் வந்து போட்டுருந்தோம். இதுதான் அந்த neck டிசைன் பார்ட் ஷேப்ல போட்டுட்டு நம்ம வந்து அதுக்கு ரொம்பவே ஈஸியா வந்து ஃபில் பண்ணியிருந்தோம். சோ அத வந்து நம்ம சுகர் பீட்ஸ்ல எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். ஏனா அது எமர்ஜென்சிக்கு அது ஓகே, பட் நம்ம நார்மல் டைம்ல நம்ம இந்த மாதிரி வர்க் பண்ணோம் அப்படினா தான் நம்மளோட ஃபினிஷிங் வந்து சூப்பரா இருக்கும். அத வந்து எனி டைம் நம்ம அந்த மாதிரி மாடல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கணும். நம்ம சுகர் பீட்ஸை யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ நம்ம வந்து அதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் போல் நம்ம நெக்குக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருவோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அண்ட் தென் அதுக்கப்புறமா அந்த பீட் ஒர்க் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோ பீட்ஸ் ஒர்க்கை விட உங்களுக்கு இந்த ஒர்க் வந்து டைம் ரொம்பவே அதிகமாக எடுக்கும். அண்ட் அதே போல் உங்களுக்கு அதோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட், அதாவது பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் இதுக்கு நிறையவே இருக்கும். உங்களுக்கு வந்து இது ஒரு பயம் இல்லாமல் இருக்கும். ஏன்னா வெளுத்துருமா கொட்டிருமா இந்த மாதிரி பயமே இல்லாமல் இருக்கலாம். அண்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபுல் ஒர்க் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. நான் வந்து அந்த நேற்றே நான் சொல்லும்போதே உங்களுக்கு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு எமர்ஜென்சி ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சப்போஸ் யாராவது வந்து கஸ்டமர்ஸே கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அர்ஜென்ட்டான டைம்லலாம் நம்ம வந்து உட்காந்து ஒரு த்ரெட் ஒர்க்கோ இல்லை ஒரு பீட் ஒர்க்கோ நம்ம உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப டைம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஒர்க் வந்து நம்ம பண்ணும்போது குயிக்காக வந்து நம்மளால் முடிச்சிட முடியும். அதுக்காக தான் நான் நேற்று வந்து அந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதே ஒர்க்கை சுகர் பீட்ஸில் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். அண்ட் நமக்கு ரொம்ப நேரம் வந்து நம்ம அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நீட்டாக வந்து பண்ணணும் அப்படின்னா தான் அது பார்க்கறதுக்கு லுக்காகவும் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்களும் வந்து மைக்ரோ பீட்ஸ் ஒர்க்கை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்கள். நமக்கு டைம் இருக்கும்போதெல்லாம் நம்ம வந்து ஒரு கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒர்க் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த பீட் ஒர்க் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு அவ்வளோ லுக்காகவும் கிராண்டாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், எந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து அந்த டிசைன் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிறதே. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த டிசைன் தான் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி டபுள் லைன் செயின் ஸ்டிச் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீட் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து நிறைய சின்னதாக டிப்ஸ் எல்லாம் கூட நம்ம வந்து இதில் ஷேர் பண்ணியிருப்போம். ஒர்க் பண்ணும்போது சில மெத்தட்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்டு கமெண்ட் பண்ணுறதுமே ஒரு வீடியோ வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எனக்கு அந்த கமெண்ட் வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த கமெண்ட் வந்து ஸ்பேமில் போயிடுது. ஸோ என்னால் அதை பார்க்க முடியாது. நான் ரிப்ளை பண்ணலன்னு யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஒரு வீடியோவை ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் என்னால் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேற்று யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா ஹாஃப் பீடு, அதே தான் நம்ம இந்த இடத்துலையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சேம் ஒர்க் தான் பண்ண போகிறோம். பட் சின்ன கரெக்ஷன், மைக்ரோ பீட்ஸ்க்கு பதிலாக சுகர் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக நாட் போட்டோம். அண்டு உங்களுக்கு இந்த மெத்தடையும் வந்து நான் உங்களுக்கு அதில் காமிச்சிருந்தேன். ஸோ நான் இன்றைக்கி அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு இதுக்கும் நாட் போடாமல் நான் வந்து இதை வந்து லூப் மாதிரி போட்டு லாக் பண்ணுறேன். இது உங்களுக்கு வந்து ஒர்க்கு இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். நீங்கள் ரவுண்ட் பீட்னா கூட கொஞ்சம் நீங்கள் வந்து பயப்படலாம். அதாவது உங்களுக்கு இது விழுந்துராதா அந்த மாதிரி கொஞ்சம் கூட யோசனை இருக்கலாம். பட் இது ஹாஃப் பீடுங்கும்போது உங்களுக்கு இது சான்ஸே இல்லை, விழுகாது. நீங்கள் ரவுண்ட் பீடு போட்டாலுமே உங்களுக்கு இது வந்து நல்ல லாக் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் நல்லா போட்டு நல்லா அந்த லூப்பை போட்டதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து புல் பண்ணிங்கன்னா அது நல்லாவே லாக் ஆகிக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் விழுகாது. இந்த நாட் வந்து உங்களுக்கு அவுந்து வராது. ஸோ உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறதை விட உங்களுக்கு இது ஒர்க்கும் குயிக்காக கம்ப்ளீட் ஆகும். அண்ட் அதே போல் உங்களுக்கு ரொம்ப பிசுறும் வந்து ரொம்ப இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து இந்த ஃபில்லிங்க்கு, அதாவது பீட்ஸை வச்சு ஃபில் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் இந்த கிளாத்தோட சேம் கலரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இதை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வாட்டர் ஃபில்லிங் மாதிரி ஃபில் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சேம் கலராக இருந்துச்சுன்னா அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரியாமல் இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த ப்ளவுஸ் கிளாத் என்ன கலரோ அதே கலர் வந்து நீங்கள் த்ரெட் எடுத்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து இந்த கோல்டன் கலர் சாண்டில் கலருக்கு பார்த்தீங்களா, இதே த்ரெட் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், பீட்ஸோட கலருக்கு இருக்க மாதிரி. அதே போல் உங்களுக்கு நீங்கள் இந்த பீட் ஒர்க் பண்ணும்போது இந்த சூயிங் த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, நார்மல் த்ரெட்டு, அது கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக உங்களால் அந்த வாட்டர் ஃபில்லிங் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு அப்போ தான் கரெக்டாக வந்து இருக்கும். இல்லைனா பிசுறு வந்துகிட்டே இருக்கும், உங்களால் தைக்கவே முடியாது, கட்டாய் போகும் இல்லையா, அது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கும், தைக்க ரொம்பவே டைம் எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸை லோட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சேம் கலர் எடுத்துக்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் அதே போல் 2 பீட்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணணும். எப்போவும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்கள் இதை வந்து ரேண்டமாக எப்படி வேணாலும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஒரே மாதிரி லைனாக இல்லாமல் இருந்தால் போதும். இதுக்கு வந்து இந்த மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம வாட்டர் ஃபில்லிங்க்கு கூட ஒரு மெத்தட் இருக்குது, அதை வந்து ஒரு வளைவு மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி ஒரே லைனாக ஸ்ட்ரைட்டாக வராமல் வளைவாவோ இல்லை கொஞ்சம் ஒரு போர்ஷன் வந்து ஒரு சைடு ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி, அதுக்கப்புறம் கிராஸில் வர மாதிரி, ஹரிசாண்டலாக வெர்டிக்கலாக அந்த மாதிரி மாற்றி நீங்கள் போடலாம். வளைவாக போடலாம், ட்ரையாங்கிள் ஷேப்பில் போடலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இதை போட்டுக்கலாம். பட் எந்த இடத்துலையும் கேப் இல்லாமல் இருந்துச்சுனாலே போதும். இதில் வந்து உங்களுக்கு மெயினாக அதுதான், கேப் இருக்கக்கூடாது. எல்லா இடமும் வந்து இந்த பீட்ஸால் வந்து ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்டு நம்ம சண்டே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தோம். அது வந்து ஐ திங்க் 3rd ப்ராஜெக்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்து நான் உங்களுக்கு வந்து என்ன ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்டுன்னு போட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அதில் வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நான் கிளியராக எல்லாமே சொல்லியிருக்கேன். அண்ட் அதே போல் லாஸ்ட் டேட்டும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதில். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். நீங்களும் வந்து ப்ராஜெக்டில் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வந்து அதை பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னமும் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண இமேஜஸ் எல்லாம் எனக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ நான் வந்து அதை டெய்லி வந்து என்னால் அதை வந்து ஆட் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து நம்ம இப்போது வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ப்ராஜெக்ட் கொடுக்குறேன் இல்லையா, ஸோ அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி எனக்கு அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அதை நான் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் அப்லோட் பண்ணும்போது நான் அதை கண்டிப்பாக போடுறேன். ஸோ நீங்கள் வந்து செப்பரேட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறதையும் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணி ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ அதுவும் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். அண்டு ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்கும்போதும் நீங்கள் அதை வந்து ஒர்க் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா புதுசாக கற்றுக்கிற நிறைய பேர்த்துக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும். இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லோரும் ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுறீங்க, அதை நான் வந்து அப்லோட் பண்ணும்போது அதை நிறைய பேர் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்குது, மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறீங்க. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிற ஒரு இதை வந்து நம்ம கொண்டு வந்து அதை வந்து போட்டுட்ருக்கோம். நீங்களும் வந்து அதில் ட்ரை பண்ணி நீங்களும் எனக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆலில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை வந்து ரெகுலராக பார்க்கலாம். நம்ம வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து 6:30க்கு வந்து நான் வீடியோ வந்து நம்மளது பப்ளிஷ் ஆகிடும். நீங்கள் வந்து 6:30க்கே பார்க்கணுன்னு இல்லை, உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ வந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ உட்காந்து ஆரி ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
நம்ம அதுக்கும் வந்து கூட வீடியோ போட்டிருக்கோம். நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து குயிக்காக நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு ஒர்க்கை வந்து ப்ராக்டிஸை முடிச்சுட்டு கற்றுக்கிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னாலும் போய் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா ஆரி ஸ்கில்ல வந்து எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வீடியோ இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் போய் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா போய் பாருங்கள். உங்களுக்கு அது ரொம்பவே மோட்டிவேஷனாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சஜஷனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதையும் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம இப்போ வந்து சின்ன சின்னதாக மோட்டிவ்ஸு இல்லை புதுசாக ஏதாச்சும் ஸ்டிச்சஸ் இருந்து நம்ம இன்னும் டுட்டோரியல் போடலை அப்படின்னா டுட்டோரியல்ஸ் அந்த மாதிரி தான் போட்டுட்ருக்கோம். அண்டு அது கூடவே நம்ம ப்ராஜெக்ட் ஒர்க்கும் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் நீங்கள் பண்ணுற ப்ராஜெக்ட் ஒர்க்ஸுமே நம்ம இது கூட ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் வேறு ஏதாச்சும் நம்ம வந்து புதுசாக இதில் ட்ரை பண்ணலாம், நம்ம சேனலில் வந்து புதுசாக நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம வந்து நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த மெத்தடையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.